உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? சேது அனுப்பின போட்டோவை அவங்க பார்த்துட்டாங்களோன்னு பயந்து ஒரு வழியா தப்பிச்சு வந்தேன். இப்ப கொஞ்ச நேரம் கூட ஆகல, சுமதி போன் பண்ணி அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றா. 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நான் என்ன பண்றது? ஐயோ, பேசாம சேது கிட்ட போய் சரண்டர் ஆயிடலாமா? எனக்கு என்னோட வாழ்க்கையை விட அப்பாவோட உயிர் தான் முக்கியம். அப்பாவை எப்படியாவது காப்பாத்தணும். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான். ஜனனி, ஜனனி, என்னாச்சுமா? என்ன ஹெல்ப் ஏதாவது வேணுமா? ஒன்னும் இல்லைங்க, வர. ஐயோ, ஆல் ரைட், நான் வரணுமா? என்னாச்சு கண்ணுல? ஒன்னும் இல்லைங்க, பட்டாசு கண்ணில் விழுந்ததும் கொஞ்சம் பயந்துட்டேன். அதான் சரியாயிடுங்க, ஒன்னும் இல்லை. நீங்க தூங்குங்க. இல்ல படுத்துங்க, நீ ரெஸ்ட் எடு முதல்ல. யூ வில் பி ஃபைன் பை டுமாரோ. விட்டுருங்க, பரவாயில்ல. இல்ல இரு. ஆமா, ஒரு நிமிஷம். என்ன நோன்ற? காலையில இருந்து நடந்து நடந்து முட்டி குதிகால் எல்லாம் ஒரே வலி. என்னால நடக்கவே முடியல. பாத்து வாங்கம்மா, பாத்து. அதான் வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம்ல, நீ ஒத்தால அது கஷ்டப்படணும். ஒரு நாளைக்கு தானப்பா. அதான் ஜனனிய கூடவே இருக்கால. சரி, அது விட. அம்மாடி ஜனனி, இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் என் ரூம்ல இருக்கிற லாக்கர்ல வச்சிருவோம். ஐயோ அம்மா, நான் எப்படி? எல்லாரும் நகையை போட்டுக்கிட்டு கழட்டி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு கால் வலிக்குதுமா. இது உன் வீடு தானே, எதுக்கு நீ தயங்குற? இந்தா சாவிய புடி. புடி. அம்மா, இந்த நகைனா? அதையும் நீயே வச்சுக்கோ. இல்ல, நான் போகும்போதே காட்டி வச்சிடுறேன். சரி சரி, நான் தூங்க போறேன். டேய், நீயும் தூங்குடா. இருமா, போனை வச்சுட்டியா? இங்கே பார்த்து போய் ரெஸ்ட் எடு. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு, சரியா? ஜனனி, போய் சீக்கிரமா வச்சுட்டு வா. வந்து படு, நீயும் டயர்டா இருப்பல்ல. போ. அப்பாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 5 லட்சம் ரூபாய் ஆகுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.